நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், இலை கொழுக்கட்டை பூவரசு இலையை வச்சு செய்ய போகிறோம். கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு கடலப்பருப்பை நம்ம கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதே அளவு தேங்காய் பூவையும் சிறிதளவு சேர்த்து வாணலில் பொன்னிறமாக வராத அளவுக்கு நல்லா வறுத்து வச்சுக்கணும். பிறகு நம்ம ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணியை வச்சு ஹீட் பண்ணி அதில் சர்க்கரையை போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போ தான் நல்லா கொதித்து நல்லா வந்த பிறகு சர்க்கரை நல்லா கரையும். கரைஞ்ச பிறகு என்ன பண்ணணும்னா அதில் உள்ள கசடெல்லாம் வடிகட்டணும். நல்லா கொதிக்க வச்ச பிறகு வேக வச்ச கடலப்பருப்பை நல்லா இடிச்சுக்கணும். கொதிக்க வச்ச சர்க்கரை தண்ணியை அந்த கசடெல்லாம் நல்லா வடிகட்டுறோம். இப்போ சர்க்கரை தண்ணி நல்லா வாணலில் கொதித்த பிறகு மிதமான சூட்டில் வச்சு கடலப்பருப்பை அதோடு சேர்க்கணும். சேர்த்த பிறகு சிறிதளவு ஏலக்காயும் சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். மென்மையான சூட்டில் வச்சு நல்லா கிண்டணும். பிறகு நம்ம வறுத்து வச்சிருந்த தேங்காய் பூவையும் அதோடு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நம்ம எவ்வளோ செய்ய போகிறோமோ அந்தளவுக்கு பச்சரிசி மாவை நல்லா பிசைஞ்சு கொழுக்கட்டைக்கு தேவையான அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சுக்கணும். ரெடியாக இருக்குது. பிசைஞ்சு வச்சுருந்த பச்சரிசி மாவை நம்ம பூவரசு இலையில் சின்ன சின்னதாக தட்டி அது மேலே பூரணத்தை வைக்கணும். நம்ம செஞ்சு வச்சுருந்த இலை கொழுக்கட்டையை ஒவ்வொன்றா இட்லி பானையில் அடுக்கி வச்சு பிறகு மூடி விடணும். 5 நிமிஷத்தில் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். பிறகு எடுத்து சுவைக்க வேண்டியதுதான். நல்லா சூப்பராக வந்திருக்கு.